Hello friends, May month EV sales report பார்க்க போறோம் இந்த வீடியோல. So EV sales reportல top 10 positions and electric bikes ஓட positions எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மே மாசம் கண்டிப்பாவே சேல் வந்து ஒரு டிஃபரண்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஏப்ரல்ல வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது மேல கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மென்ட் வந்து தெரியுது. ஸோ அதை பத்தி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். டாப் 10 பொசிஷன்ல 10th பொசிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டாப் 10 பொசிஷன்ல எதெல்லாம் உள்ள வந்திருக்கு, எது வெளியில போயிருக்கு எல்லாத்தையுமே பார்க்கலாம். வெல்கம் டு ஆர்கே த இமேன். இது மே மாசத்தோட இவி சேல்ஸ் ரிப்போர்ட். மே மாசத்தை பொறுத்த வரைக்கும் 75 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ 75,000 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் மே மாசத்துல சேல் ஆயிருக்கு. 17% வந்து growth ஏப்ரல்ல கம்பேர் பண்ணும்போது அண்ட் இயர் ஆன் இயர் growthன்னு பார்த்தீங்கன்னா 28% நெகட்டிவ்ல இருக்கு. டாப் 10 பொசிஷன்ல 10th பொசிஷன்ல இருக்கிறது ஒகாயா எலக்ட்ரிக்ஸ். ஒகாயா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மந்த் டாப் 10லயே இல்ல, இப்போ 10th பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. இவங்க ஏப்ரல்ல 373 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் சேல் பண்ணிருக்காங்க. மே மாசத்துல 579 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் சேல் பண்ணிருக்காங்க. ஸோ மந்த்லி growth அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 39% வந்து மந்த்லி growth வச்சிருக்காங்க. இயர்லி growth இவங்களோட வந்து 86% நெகட்டிவ்ல இருக்கு. சோ 9th பொசிஷன்ல இருக்கிறது நம்மளுடைய ரிவோல்ட் லாஸ்ட் டைம் 10th பொசிஷன்ல இருந்தாங்க. இந்த தடவை 9th பொசிஷன் வந்திருக்காங்க. சோ ரிவோல்ட் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாசத்துல 743 வெஹிக்கிள்ஸ் வந்து சேல் பண்ணிருக்காங்க. மே மாசத்துல 689 வெஹிக்கிள்ஸ் வந்து சேல் பண்ணிருக்காங்க. மந்த்லி growthன்னு பாத்தீங்கன்னா 7.5% வந்து நெகட்டிவா இருக்கு. இயர்லி growth 22% இருக்கு. அண்ட் 8வது இடத்துல இருக்கிறது நம்மளுடைய பிகாஸ். சோ பிகாஸுமே டாப் 10 பொசிஷன்ல அந்த 6ல இருந்து 10 இந்த பொசிஷனுக்குள்ளே மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. பட் இந்த தடவை 8வது பொசிஷன்ல இருக்கிறாங்க பிகாஸ். ஸோ பிகாஸை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்ல 711 வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. மே மாசத்துல 1158 வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. மந்த்லி growth 62%, இயர்லி growth -36%. அண்ட் 7வது பொசிஷன்ல இருக்கிறது நம்மளுடைய ஜாய் இ பைக். ஸோ ஜாய் இ பைக்கை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்ல 1205 வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. மே மாசத்துல 1261 வெஹிக்கிள்ஸ். மந்த்லி growth 4.6%, இயர்லி growth 248%. ஸோ ஜாய் இ பைக் ஓரளவுக்கு நல்லவே சேல்ஸ் ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய அந்த மிகாஸ் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நல்லாவே ஒரு சேல் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்களுடைய சேல்ஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த பொசிஷன்ல இருக்கிறது, அதாவது 6th பொசிஷன்ல இருக்கிறது ஆம்பேர் எலக்ட்ரிக், அதாவது கிரீவ்ஸ் மோட்டார்ஸ். ஸோ கிரீவ்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஆம்பேரை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்ல 2511 வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணிருக்காங்க. பட் மேல 1956 வெஹிக்கிள்ஸ் தான் சேல் பண்ணிருக்காங்க. மந்த்லி growthங்கிறது -22%, இயர்லி growth டேட்டா இல்ல. அநேகமா இந்த நெக்ஸஸ் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இவங்களுடைய சேல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் நினைக்கிறேன். ஜூன்ல இந்த மாசத்துல இவங்க கண்டிப்பா வந்துட்டு 6வது பொசிஷன்ல இருந்து 5வது பொசிஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹீரோ விட கண்டிப்பா ஒரு காம்படிஷனா இருப்பாங்க இந்த ஆம்பயர். ஸோ 5th பொசிஷன், ஃபர்ஸ்ட் 10 to 6 வந்து நம்ம பார்த்தாச்சு. இனிமே 5ல இருந்து 1 பார்க்க போறோம். ஸோ இதுல இருக்கிற ஸ்கூட்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டடான ஸ்கூட்டர்ஸா இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்க ஆர்கே தி இமேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இப்போ 5வது பொசிஷன்ல இருக்கிறது நம்மளுடைய ஹீரோ விடா. ஸோ ஹீரோ விடாவை பொறுத்த வரைக்கும் மே மாசத்துல 2453 வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணிருக்காங்க. ஏப்ரல்ல 946 வெஹிக்கிள்ஸ். மந்த்லி growth 159%, இயர்லி growth 227%. பட் ஹீரோ விடால மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குன்னு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ நீங்க ஹீரோ விட வாங்குறதா இருந்தா கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அண்ட் 4வது பொசிஷன்ல இருக்கிறது ஏத்தர். ஸோ ஏத்தரை பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட் மந்த்துமே 4வது பொசிஷன்ல தான் இருந்தாங்க. இந்த மந்த்தும் அதே 4வது பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பஜாஜோட கம்பீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அவங்களால பஜாஜை பீட் பண்ண முடியல. அண்ட் 4th பொசிஷன்ல இருக்கிற ஏத்தர் ஏப்ரல்ல 4052 வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணிருக்காங்க. மே மாசத்துல 6024 வெஹிக்கிள்ஸ், 48% மந்த்லி growth, இயர்லி growth -60%. 3வது இடத்துல இருக்கிறது நம்மளுடைய பஜாஜ் சேட்டக் தாங்க. ஸோ பஜாஜ் சேட்டக்கை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்ல 7515 வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணிருக்காங்க. மே மாசத்துல 9189 வெஹிக்கிள்ஸ், மந்த்லி growth 22%, இயர்லி growth -7%. இப்போ நம்பர் 2nd பொசிஷன்ல இருக்கிறது டிவிஎஸ். லாஸ்ட் வருஷமும் டிவிஎஸ் 2nd பொசிஷன் தான், இந்த வருஷமும் டிவிஎஸ் 2nd பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. ஸோ டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்ல 7653 வெஹிக்கிள்ஸ் அண்ட் மேல 11770 வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணிருக்காங்க. 53% மந்த்லி growth அண்ட் இயர்லி growth
-41%. நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓலா எலக்ட்ரிக் தான். ஸோ ஓலா எலக்ட்ரிக் போன வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாவே ஓலா எலக்ட்ரிக் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறாங்க. அண்ட் இந்த வருஷமும் ஓலா எலக்ட்ரிக் நம்பர் 1 பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. சாரிங்க, இந்த மாசமும் ஓலா எலக்ட்ரிக் நம்பர் 1 பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. அண்ட் ஏப்ரல் மாசத்துல 33,062 வெஹிக்கிள்ஸ் வித்த ஓலா மே மாசத்துல 37,191 வெஹிக்கிள்ஸ் வித்திருக்காங்க. அண்ட் 12% மந்த்லி growth, 30% இயர்லி growth வச்சிருக்காங்க ஓலா. ஸோ இவங்க மார்க்கெட் ஷேர் கிட்டத்தட்ட 50% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க நம்மளுடைய ஓலா. ஸோ இப்போ நம்ம வந்து சில பைக்ஸ் சில ஸ்கூட்டர்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ இவங்களை பத்தியும் நம்ம கண்டிப்பா பேசிதான் ஆகணும். சிம்பிள் ஒன். ஸோ சிம்பிள் ஒன்லாம் விற்கிறாங்களாங்கிறதே எல்லாருக்கும் டவுட்டா இருக்கு இல்லையா? ஸோ எனியோ அவங்களும் ஏதோ சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சிம்பிள் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாசத்துல 42 வெஹிக்கிள்ஸ் வித்திருக்காங்க, மே மாசத்துல 65 வெஹிக்கிள்ஸ், ஒரு 54% வந்து growth வச்சிருக்காங்க. ரிவர் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்ல 237 வெஹிக்கிள்ஸ், மே மாசத்துல 164 வெஹிக்கிள்ஸ், -30% growth. டார்க் மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்ல 75 வெஹிக்கிள்ஸ், மேல 47 வெஹிக்கிள்ஸ், -37% growth. ஒபென்ரோர், ஸோ இவங்க ஏப்ரல்ல 26 வெஹிக்கிள்ஸ் வித்திருக்காங்க, மேல 31 வெஹிக்கிள்ஸ் வித்திருக்காங்க, 19% growth வச்சிருக்காங்க. அல்ட்ரா வயலட் காஸ்ட்லியான எலக்ட்ரிக் பைக்குங்க. ஸோ மேல 16 வெஹிக்கிள்ஸ் வித்திருக்காங்க, ஏப்ரல்ல வெறும் 6 வெஹிக்கிள்ஸ் தான், 166% மந்த்லி growth வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் இவி சேல்ஸ் ரிப்போர்ட் ஃபார் த மந்த் ஆஃப் மே. ஸோ இந்த இவி சேல்ஸ் ரிப்போர்ட்ல எனக்கு கிட்டத்தட்ட 50% மேல growth வச்சிருந்த ஒரே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஹீரோ வீடா தான். இனிகோ ஹீரோ வீடாவை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதோட பில்ட் குவாலிட்டியில நிறைய இஷ்யூஸ் இருக்கு. கேரளால ஆல்ரெடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அண்ட் செகண்ட் ஆக்சிடென்ட்டும் ஆயிடுச்சு. அந்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க, அதுவும் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் நீங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டை நீங்க பர்சனலைஸ்டா போயிட்டு செக் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. ஜஸ்ட் வீடியோ வச்சுட்டு எதுவுமே முடிவு பண்ணாதீங்க. கீப் வாட்சிங் ஆர்கேடி மேன் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆர்கேடி மேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.